He removes one king and he appoints the another. Hallelujah. நம்ம வாழ்க்கையிலும் அதே போல தான். அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒப்பு கொடுக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது இந்த ஆண்டவர் முடிவு பரியந்த நம்ம பயன்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகிறதான அளவில்லாத நன்மைகளுக்காக, அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடிக்கு தம்முடைய வலக்கரத்தினாலே உங்களை இந்த ஆண்டவர் சுமந்து வருகிறார். அந்த ஆண்டவர் சொன்னாரே, என் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன், உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன், உங்களை உருவாக்குவேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கரத்தில் நீங்களும் நானும் உருவாகுகிற ஒரு சந்ததியாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவர் நம்மை உருவாக்கும் பொழுது ஹல்லேலூயா, அதில் பழுது ஒன்றும் இருக்காது. ஹல்லேலூயா. when he makes us, when he molds us, ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் கர்த்தருடைய கரத்தில் நம்ம எப்போது இருப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷருடைய கரத்தில் விழுவதை பார்க்கலும் கர்த்தருடைய கரத்தில் விழுவது நலம் என்று தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. when we fall in the hands of the living God, he makes us. Sometimes he breaks us. At the same time, he makes us, he molds us, he corrects us. Amen, hallelujah. இந்த ஆண்டவர் சில நேரத்தில் நம்மை உடைக்கிறார். அதே நேரத்தில் உடைச்சாலும் இந்த ஆண்டவர் தான் நம்மை உருவாக்குகிறவர். இந்த ஆண்டவர் தான் நம்மை வணைகிறவர். இந்த ஆண்டவர் தான் அவர் விரும்புகிற பாத்திரமா உங்களை என்னையும் மாற்றுகிறவர். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஹல்லேலூயா, ஆமென், அங்கே தான் ஆண்டவருடைய மேன்மையை, அவருடைய சித்தத்தை நாம் விளங்கி கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா, ஆமென். நம்மை அவர் விரும்புகிற பாத்திரமாய் அவர் உருவாக்க நினைக்கிறார். ஆமென். அதுதான் உண்மை நம்முடைய வாழ்க்கையிலே. ஹல்லேலூயா. ஆகவே அவர் எதை செய்ய நம்மை கொண்டு விரும்புகிறாரோ அதற்கு என்னை ஒப்பு கொடுப்பது தான் என்னுடைய வாழ்க்கையின் பிரதானமான நோக்கமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. ஆமென். கெத்செமனே தோட்டத்திலே அவர் சில வேளை அறையப்படுவதற்கு முன்பாக அந்த முந்தின ராத்திரி அவர் போய் ஜெபம் பண்ணுறாரு. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால், நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். Lord, if it is your will, if you want to remove this cup from me, please do, but yet not mine, but yours be done. உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று இயேசு ஜெபம் பண்ணுறார். ஆமென். இந்த நாட்களிலே நம்முடைய ஜெபம் அப்படி மாறட்டும். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் இது கடினமான காரியம்தான். ஆனால் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே அவர் நம்மை வணைவதற்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை நன்றாய் அமைக்கப்படும், நம்முடைய வாழ்க்கை நன்றாய் உருவாக்கப்படும், நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையிலே, சரியான நேர்கோட்டின் பாதையிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஹல்லேலூயா பர்பஸ் ட்ரிவன் லைஃபாக அது மாறும். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கை, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும் என்று நம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது இந்த ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கரத்தின் பாத்திரங்களாய், தேவனுடைய கரத்திலே அஸ்திர ஆயுதமாய், பலவான் கையில் இருக்கிற ஒரு அம்பை போல இந்த ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம பார்த்து வருகிறோம் 1 சாமுவேல் 16வது அதிகாரம். இந்த முதல் வசனத்திலிருந்தே சில காரியங்களே நேற்று தினத்தில் பார்த்தோம், இன்றைக்கும் பார்ப்போம். இன்னும் அடுத்த ஒரு சில நாட்கள் அதே அந்த முதல் வசனத்திலிருந்தே சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான சத்தியத்தை, ஆண்டவர் நமக்கு போதிக்க நினைக்கிறதான காரியத்தை, ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த நினைக்கிறதான காரியத்தை நாம் பார்க்க ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பாராக. I pray that God will open our eyes, amen, to see the hidden things, what God has kept for us. Hallelujah. கர்த்தர் சாமுவேலை நோக்கி 1 சாமுவேல் 16:1, 1 Samuel chapter 16 verse 1. Then the Lord looked at Samuel. சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா. ஹல்லேலூயா. ஆமென். நேற்றைய தினத்தில் இதே வசனத்தை நம்ம வாசித்தோம். ஆமென். எந்த மட்டும் நீ துக்கித்து கொண்டிருப்பாய்? நேற்றைய தினத்தில் பார்த்தோம்,
forget the past and move forward. Get forward and move forward. இன்றைக்கு அதே வசனத்திலிருந்து ஹalleluya ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான காரியத்தை நாம் பார்க்க உதவி செய்வாராக. தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமின் ஆகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரனில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். ஈசானுடைய வீட்டில் இருந்து ஒருவனை நான் ராஜாவா எனக்கென்றே தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஹalleluya ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவது தான் இந்த ஆண்டவருடைய வேலை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். He removes one king and he appoints the another. ஹalleluya நம்ம வாழ்க்கையிலும் அதே போல தான். அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒப்பு கொடுக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது இந்த ஆண்டவர் முடிவு பரியந்த நம்ம பயன்படுத்துவார். அவருக்கு கீழ்ப்படியில் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை நான் வாழலை, இஷ்டம் போல் வாழ்கிறேன் அப்படிங்கும்போது God will sideline us. நிறைய நேரத்தில் நம்ம விளங்கிக் கொள்வதே இல்லை. என்ன பண்ணாலும் ஆண்டவர் என்ன ஒன்றும் செய்ய மாட்டார், ஆண்டவர் எனக்கு திறமை இருக்குது, தாளந்து இருக்குன்னு நம்பி கொண்டிருக்கிறதான ஆட்கள், விளையாண்டு கொண்டிருக்கிறதான ஆட்கள் நிறைய பேர் உண்டு. நான் என் கண்ணு முன்னாடியே நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ஹalleluya when we try to play with God, it's a sad part. சவுலுக்கு வந்த நிலைமை தான். ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொறுத்து பார்த்துட்டு ஆண்டவர் somehow he rejected him, sidelined him. அவன் ஸ்தானத்தில் கர்த்தர் வேற ஒருவனை யாருமே யோசித்துறாது. தட் இஸ் our God. ஹalleluya நம்ம நினைப்போம் என்னை விட்டால் ஆள் இல்லை, ஆமேன், ராபர்ட் ராயை விட்டால் ஆள் இல்லை, அந்த மாதிரி நிறைய நிலைமையில் நம்ம யோசிக்க தோணும். பிகாஸ் ஆஃப் நம்முடைய திறமைகள், நம்முடைய தாளந்துகள் எல்லாம் நமக்கு வருகிறதான வரவேற்புகள், இதெல்லாம் வச்சு என்னை விட்டால் ஆள் இல்லை, நான் பெரிய ஆள் அப்படி என்ன வந்துருச்சு அப்படின்னா லூசிஃபருடைய எண்ணம் அதுதான். நான் வானத்திற்கு ஏறுவேன். ஏசாயாவில் வாசிக்கிறோம், அவருக்கு உன்னதமானவருக்கு ஒப்பானவர் ஒரு தாட் உள்ளத்தில் வந்துச்சு. வாயத்திறந்து பேசலை, ஆனால் அங்கேருந்து ஆண்டவர் ஒரு அடி கொடுத்தார், கீழே இறங்கினா. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான எண்ணத்திற்கு ஒரு நாள் இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே நீர் தந்த பொறுப்பை நான் காப்பாற்றி கொண்டு எதற்காக இந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கிறீங்களோ அந்த ஸ்தானத்தில் உறுதியாக உண்மையாக நிற்பதற்கு, ஹalleluya கடைசி பரியந்த நிற்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை தரணும். ஹalleluya amen. Sometimes I want to tell you God's ways are not our ways. ஹalleluya ஆண்டவருடைய வழிகள் நம்ம யோசிக்கிற வழிகள் பிரகாரமாக இருப்பதே இல்லை. Often God chooses the unexpected to fulfill his plans. அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னம்னா ஆண்டவர் நாம் எதிர்பார்த்திராத ஒரு நபரை ஒரு காரியத்தை செஞ்சு அந்த ஆட்களை கொண்டு அவருடைய சித்தத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் வைக்கிறார். நம்ம யோசிச்சே பார்த்துட மாட்டோம் இந்த ஆள் அப்படின்ட்டு ஏளனமாக சில ஆட்கள் நம்ம பார்ப்போம். ஹalleluya ஆனால் அப்படிப்பட்ட நபர் நமக்கு தெரியாது. அவங்க their walk with God would have been great. ஹalleluya அவங்க வாழ்க்கை கர்த்தரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை, அவருடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக சுத்தமாக இருந்திருக்கும். கர்த்தர் பார்க்கறது அதுதான். திறமையும் தாளந்தையும் ஆண்டவர் ஒரு நாளும் பார்க்கறதே அல்ல. Saul had all the qualification. சவுலுக்கு எல்லா திறமையும் தாளந்தும் இருந்துச்சு. ஆமென். ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். He was anointed, he was appointed, he was affirmed by God. 3 times we can see that. Amen. Yet because of his disobedience, yes, yet because of his pride and arrogance, God sidelined him. Hallelujah. பரிதாபமான காரியம் இதெல்லாம் கேட்கறக்கே பரிதாபமாக தான் இருக்கு. ஹalleluya அவனை தள்ளி யாருமே எதிர்பார்த்திராத சாதாரண ஒரு பையன், ஆடு மேய்க்கிற ஒரு தம்பி, ஹalleluya தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அதுதான் சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஹalleluya ஈசானுடைய வீட்டில் ஒருவனை நான் எனக்கென்றே ராஜாவாய் தெரிந்து கொண்டேன். Amen. The appointment comes from God. Hallelujah. When I don't obey, when I disobey God, when I think என்னை விட்டால் ஆள் இல்லை நான் தான் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது என்னை ஆண்டவர் சைட்லைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். என்னை காட்டிலும் தகுதி உள்ள ஒரு ஆளை, ஹalleluya நம்ம அதை யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அவனுடைய இறுதியும் கர்த்தரோடு சரியான நிலைமையில் இருப்போம். ஹalleluya ஆமென். God is, I want to tell you, அதை மறுபடியும் வலியுறுத்த விரும்புகிறேன். God is looking for committed people. அர்ப்பணிக்கப்பட்ட, உண்மையாக எல்லா நிலைமையிலும் எல்லாவற்றிலையும் தங்களை அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரத்தை ஹalleluya ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், தேடி கொண்டிருக்கிறார். அது யாராக இருந்தாலும் சரி ஆண்டவர் தூக்கிடுவார், அவர்களை பயன்படுத்துவார். ஹalleluya இந்த கோத்திரம் இந்த குலம் இப்படி தான் இருக்கணும், இந்த குவாலிஃபிகேஷன் ஆண்டவர் எதிர்பார்க்கிற குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுங்களா? ஹalleluya சுத்தமுள்ள இருதயம், ஹalleluya கீழ்ப்படுதல் உள்ள இருதயம். ஆமீன். இது 2 ஆண்டவர் ரொம்ப மெச்சிக்கொள்ளுகிறார், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அவர்களை ஆண்டவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹalleluya he looks for the committed and faithful ones
டு ஃபுல்ஃபில் ஹிஸ் ஒர்க், அவருடைய வேலையை ஹல்லேலூயா செய்வதற்கு அப்படிப்பட்டதான பாத்திரங்களை தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், we can see God's sovereignty even in leadership. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் God's sovereignty அப்படின்னா ஆண்டவருடைய ஆளுகை, தலைமத்துவத்தில் யாரை கொண்டு வரணும், யாரை வைக்கணும், ஹல்லேலூயா, அதை தெரிந்தெடுப்பதே இந்த ஆண்டவர் தான். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அதற்கு பாத்திரவான்களாய் நடப்பதற்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. our job is to trust God's sovereignty. ஆண்டவருடைய ஆளுகையை அவர் என்ன செய்கிறாரோ அதற்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. Amen. Whatever he does in our life, it is for our good. நம்ம வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதை நன்மைக்காய் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எரேமியா 29:11 நம்ம வாசிக்கிறது போல, for I know the plans for you, declares the Lord, plans to prosper you and not to harm you. ஹல்லேலூயா. நான் உங்கள் மேல் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு தரும்படிக்கு உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவை நான் அறிந்திருக்கிறேன். அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள், தீமைக்கு அல்ல என்று வாக்கு பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவரை சார்ந்து கொள்ளுவோம், அவரை நம்புவோம், அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். எல்லா நேரத்திலையும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை மாத்திரம் நாங்கள் சார்ந்திருப்பதற்கு, உம்மை மாத்திரம் நம்பியிருப்பதற்கு, உம்முடைய சித்தத்தை செய்கிற ஒரு ஆளா, ஒரு நபரா நீர் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக, எங்களை உருவாக்குவீராக, எங்களை பயன்படுத்துவீராக. தேவ திட்டம், தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும், வழிநடத்தும். எங்களோடு கூட இடைபடுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான பாத்திரங்கள் நாங்கள். உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. We thank you Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே, எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.